ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காமாட்சி மணி அப்படின்னு சொல்லி ஒரு லோன் ப்ரொவைடரை தான் நம்ம வந்து இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனி பற்றி, இவங்க தர்ற லோன்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். அண்ட் இது வந்து நம்ம செக் பண்ணிக்குவோம். இவங்களோட அஃபிஷியல் சைட்டில் தான் நம்ம வந்து இருக்கோம், ஓகேவா? ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு அப்ளை நோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஜென்யூனா, இவங்க வந்து ஆர்பிஐ ரிஜிஸ்டர்டா அப்படின்னு பார்ப்போம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெண்டிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற அப்ளிகேஷன். அண்ட் இவங்கக்கிட்ட இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஏவிஏ ஃபினான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இந்த காமாட்சி மணி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு மீடியேட்டர் மாதிரி தான். இந்த ஏவிஏ ஃபினான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் தான் வந்து உங்களுக்கு லோன் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இவங்க தான் வந்து ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி, சரியா? அண்ட் ஸோ இந்த அப்ளிகேஷனில் வர லோன் வந்து உங்களுக்கு ஓகே தான், சரியா? அண்ட் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த அப்ளிகேஷனை பற்றி பார்ப்போம். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா லோன் அமௌண்ட் வந்து 2,000 ருப்பீஸ்லேருந்து 2,00,000 ருப்பீஸ் வரைக்கும் நமக்கு வந்து லோன் கிடைக்கும். அண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்தின் 2 மினிட்ஸில் கிரெடிட் ஆகின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளெக்சிபிள் ரீபேமெண்ட் ஆப்ஷன் அப் டு 3 months அண்ட் 100% ஆன்லைன் ப்ராசஸ், நோ கியூஸ், நோ ஃபியூ ஃபர்ஸ்ட், நோ ஹேசல் அப்படின்ட்டு. அண்ட் மினிமல் பேப்பர் ஒர்க்ஸ், ஜஸ்ட் பேன் அண்ட் ஆதார் இருந்தால் போதும். கொலாட்ரல் அதெல்லாம் எதுவுமே தேவைப்படுது. ஜஸ்ட் பேன் அண்ட் ஆதார் இருந்தால் போதும் உங்களுக்கு லோன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பே ஆஃப் யுவர் லோன் இயர்லி எனி டைம் வித்தவுட் எனி ஃபோக்லோசர் பெனால்ட்டிஸ் இல்லாமல் நீங்கள் வந்து இயர்லியராகவே வந்து எப்போ வேணால் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு 5,00,000 ருப்பீஸ் வந்து லோன் எடுத்திருக்கோம் 3 years ஆஃப் டென்யூரில் அப்படின்னா, நம்மளோட ப்ராசஸிங் ஃபீஸ் 3% ஆஃப் லோன் அமௌண்ட் ப்ளஸ் 18% ஆஃப் ஜிஎஸ்டி இந்த 3%க்கு ப்ளஸ் 500 ருப்பீஸ் ஸ்டாம்ப் டியூட்டி, இதெல்லாமே சேர்ந்து நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 18,200 ருப்பீஸ் வரும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 22% பெர் ஆனம். அண்ட் இது வந்து ரெடியூசிங் பிரின்சிபல் பேலன்ஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், ஓகேவா? அண்ட் இஎம்ஐ பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி வந்து 18,582 ருப்பீஸ் இருக்கும். டோட்டல் அமௌண்ட் நம்ம பே பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5,00,000 ருப்பீஸ்க்கு. ஸோ ஓவராலாக நம்ம வந்து ஒரு 6,68,000 ஓகே, ஒரு 6,70,000 ருப்பீஸ் நம்ம வந்து ஓவராலாக பே பண்ணியிருப்போம் அப்படின்றாங்க. இந்த 20% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பெர் ஆனம்க்கு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1,70,000 ருப்பீஸ் பே பண்ணியிருப்போம். டோட்டல் காஸ்ட் ஆஃப் லோன் பார்த்தீங்க அப்படின்னா 1,70,000 ருப்பீஸ் ப்ளஸ் வந்து ஒரு 18% இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1,88,000 வந்துடுது. ஸோ இதில் பர்சன்டேஜ் ரேட் வந்து 22.7 போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் லோன் இந்த பர்சனல் லோனுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் வந்து 21லேருந்து 55 இயர்ஸ்க்குள்ளே யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் மந்த்லி இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ரிக்வயர்டு வந்து ஒரு 18,000 ருப்பீஸ் வந்து மெட்ரோ சிட்டிஸ்லேயும் அண்டு வந்து நான் மெட்ரோஸில் வந்து ஒரு 15,000 ருப்பீஸ் இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. இங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து இந்தியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ப்ராசஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் அண்ட் இந்த வெப்சைட்டில் யாராவது வந்து லோன் எடுத்தாங்க அப்படின்னா, என்னோடய ஃபாலோவர்ஸ் நீங்கள் யாராவது வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் இதை பற்றி, ஸோ ஜஸ்ட் நான் இப்போ வந்து இங்கே இருக்க இன்ஃபர்மேஷன் பற்றி தான் நான் போட்டிருக்கேன். அண்ட் இதை பற்றின உங்களோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ஆல்ரெடி இதில் எதாவது எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதை ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அடுத்ததை வச்சு நான் ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அது மூலமாக என்ன யூஸ்னால், இந்த அப்ளிகேஷனில் ட்ரை பண்ணாமல் ஒரு அமௌண்ட் நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி வியூவர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம இந்த அமௌண்ட் எடுத்தால் இது நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் அவங்க வந்து இந்த அப்ளிகேஷனை அவங்களோட பர்சனல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணாமல் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்குவாங்க. தென் வந்து அவங்க வந்து டிசைட் பண்ணிக்குவாங்க இது எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக சிம்பிள் இதுதான், ஓகேவா? இதுதான் வந்து இந்த கான்செப்ட். ஸோ உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு இதை பற்றின அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். அண்ட் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளே நாங்கள் யாராவது எடுத்தோம் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான். நான் வந்து ஒரு ரெஜிஸ்டர்டு பர்சனோ ஒரு ப்ராப்பர் ஆர்பிஐ வெரிஃபைடு பர்சன் அப்படிலாம் எதுவுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் வந்து நான் வந்து இங்கே இருக்க இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது கூட சேர்ந்து ரியல் டைம் டேட்டாஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் அதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். இவ்வளோதான், சிம்பிள். ஸோ மூலமாக நீங்கள் அவேராக இருந்துக்கலாம். அதெல்லாம் ட்ரை பண்ணாமையே வந்து ஒரு ஐடியா இருக்கும், கிளியரான ஐடியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.